நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் மட்டும்தான் ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்கோங்க. நான் போய் தேடுறேன். எப்ப பாரு தேடுறதே இந்த வீட்டுல என் பொழப்பா போச்சு. ஒருவேளை அந்த பேப்பர் அப்பா ரூம்ல இல்ல, நீ இருக்க மாட்ட. I'm sorry, Pops. Extremely sorry. கண்ட கண்ட பேப்பர்லாம் கிடைக்கும், தேடுறது கிடைக்காது. தேட வேண்டாம், லெட்டர் கிடைச்சிருச்சு. நினைச்சேன் இன்னைக்கு போக வேண்டாம், நாள் நல்லா இல்ல, நாளைக்கு போன்னு சொல்றப்பவே நினைச்சேன். அந்த அக்கறைக்கு அர்த்தம் இப்பதானே புரியுது. எங்க ஒளிச்சு வச்சிருந்தாரு? பெட்டுக்கு கீழே. சரி விடுங்க, இதுக்கேம் ஃபீல் பண்றீங்க? நமக்கு நம்ம பிசினஸ் தான் முக்கியம். இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க, அவர் அப்படிதான். நமக்கு 1000 வேலை இருக்குங்க. நீங்க போய் ஆகிற வேலையை பாருங்க, போங்க. அப்படி விட முடியாது மலர். கேட்டா பிரச்சனை வருங்க. வரட்டும், மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா இன்னும் நிறைய பிரச்சனை வரும். அதனால நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு கேட்காதீங்க. கேட்பேன். அப்புறம் உங்க இஷ்டம், நான் எதுவும் சொல்லல. ஆனா ஒண்ணு, இது எதுலயும் என்ன இழுத்து விடாதீங்க சாமி. எதுவா இருந்தாலும் அப்பா புள்ளக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்க 2 பேருக்குள்ள நான் எதுக்கு? வேண்டவே வேண்டாம். எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்குவானே? சொன்னாலும் கேட்கறது இல்ல. ஹலோ, சச்சினா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாரு? என் பேர் காவேரி.
நான் உங்க ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் இருமா, கூப்பிடுறேன். சச்சின், உனக்கு தான்ப்பா ஃபோனு. யாருமா போன்ல? யாரோ காவேரியா, சின்ன குட்டி பேசுற. காவேரியா? ஆ. கொடுங்க கொடுங்க. ஹலோ காவேரி, நான் தான் சச்சினோட அம்மா பேசுறேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்க தாமரம்மா. சச்சின் அண்ணா இங்க? இதோ இருக்கான். ஐஸ்வர்யா அக்கா? அவளும் இருக்கா. என்கிட்ட பேசுடி. என்ன சாப்பிட்ட? 2 தோசை. 2 தோசை சாப்பிட்டியா? குட். உங்க அம்மா இருக்காங்களா? இருக்காங்களே. கூட நான் பேசுறேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். மம்மி, மம்மி தாமரம்மா பேசுறாங்க, உங்கள்கிட்ட பேசணுமா? அம்மா வீட்ல இல்லைன்னு சொல்லுடா. ஏம்மா போய் சொல்றீங்க? நல்ல விஷயத்துக்கு போய் சொல்றது தப்பில்ல. அம்மா சொல்றது சரி, போ. காவேரி, போனை வச்சுட்டு எங்க போயிட்ட? காவேரி, எங்க அம்மா வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி, வந்ததும் பேச சொல்லு. ம், சரியா? சரி சொல்றேன். சரி, சச்சின் கிட்ட பேசுறியா? ஒரு நிமிஷம் இரு. சச்சின், சச்சின் வா. காவேரி, காவேரி போன்ல பேசு. ஹலோ காவேரி, எப்படி இருக்க? வரா குடுக்குறேன் இரு. டேய் குடுறா, சீக்கிரம் வா. புடுங்காத, குடுங்கல. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சாப்பிட்டு போயிட்டியா? சாப்பிட்டேன் கேளு. முடிச்சிட்டேன். டேய் காவேரி குடுறா. இரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? டேய் தோசை ரொம்ப முக்கியம். ஹலோ இரு, நான் பேசி தரேன்ல. டேய் தாடா, நான் பேசி அப்புறம் நீ பேசு. நான் பேசி தரேன். நான் பேசி அப்புறம் பேசுன்றல. ப்ளீஸ் தாடா. ஏய், என்ன சண்டை போடுறீங்க? இல்லப்பா, ஃப்ரெண்ட் காவேரிப்பா. இருக்கட்டும், ஒருத்தர் மாத்தி பேச வேண்டியதானே? ஹலோ, யாருக்கா? அப்பாவா? ஆமா, அப்பா தான். அப்பா கிட்ட ஃபோன் கொண்டு நான் பேசுறேன். அப்பா இந்தாங்க, பேசணுமா உங்ககிட்ட? யார்கிட்ட? அவகிட்ட நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல வாங்கப்பா பேசுங்க. தெரியாதவங்க கிட்ட நான் என்னம்மா பேசுறது? பேசுங்கப்பா. ஹலோ, நீங்க தான் சச்சினாவோட அப்பாவா? ஆமா ஆமா, நான் சச்சின் ஐஸ்வர்யாவோட அப்பா. இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஈவினிங் டியூஷனுக்கு போக வேண்டாம். பெர்மிஷன் கேட்டுட்டேன், சரின்னு சொல்லிட்டாங்க. மம்மி அப்ப எனக்கு புது ட்ரெஸ். உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்காம இருப்பேனடா. எல்லாம் ரெடியா இருக்கு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் குளிச்சிட்டு ட்ரெஸ் போட்டுக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் காவேரி. மம்மி நம்ம ஃபங்க்ஷனுக்கு காவேரியும் கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. காவேரி, இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வரியா? எங்க அம்மா இருந்தா தான் நான் வருவேன். உங்க அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வா, ஓகே? எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. ஏம்மா, உங்க அப்பா இறந்துட்டாரா? அம்மா அதான் ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்காரு. இங்க சிட்டில தான் எங்க இருக்காரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? காவேரி அம்மா சொன்னாங்க. ஓ, அந்த அளவுக்கு அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? சரி, ஏன் சார்பிலே நீ அவங்களை இன்வைட் பண்ணிடு. சரிம்மா. ஈவினிங் நம்ம ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணலாம். எங்க அம்மா வந்துட்டாங்க. இவதான் உங்க அம்மாவா? ஆமா, எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விளையாட்டு இருக்கீங்கல்ல, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. ஏன் பசங்களை போட்டு அடிக்கிற? அம்மா உங்களுக்கு எங்களை தெரியுமாம்மா? தெரியும், இவங்களும் உனக்கு அம்மா தான். செல்வி, அந்த உறவை அவளுக்கு சொல்லாத. நான் என் பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அப்படியே இருக்கட்டும். உனக்கும் எனக்குமான சொந்தமோ
அவளுக்கும் எனக்குமான சொந்தமோ இது எதுவும் அவளுக்கு தெரிய வேண்டாம். நீ போ, நான் சாப்பாடு கொண்டு வரேன். அம்மா பெல் அடிச்சு கிளம்புறோம். ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணு புரியவே இல்லடி. ஒதுங்கி போறேன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா செய்யற செயல்ல எதுவுமே அப்படி இல்லையே. எனக்கு நீ சொல்றது புரியல. நான் என்ன செஞ்சேன்? என்ன பண்ணல? உன்னை பத்தி எனக்கு தெரியும் செல்வி. பாவம் அந்த பச்சை குழந்தைய பிளான் பண்ணி என்கிட்ட நெருக்கமா பழக வச்சு பழைய பகையை அழிச்சு மறுபடியும் உறவு கொண்டாடலான்னு பாக்குறல்ல. தாமரை, நான் எதுவும் பண்ணல. நீ தான் பார்த்த, நீ தான் பழகுன, நீ தான் கொஞ்சன. இப்ப நீ தான் வேண்டாங்கிற. இதுல நான் என்ன பண்ண? பொய் சொல்லாத. அவ்வளவு நேர்மை இருக்கிறவளா இருந்தா உன் பொண்ணு என் வீட்டுக்கு போன் பண்ணும்போதே நீ தடுத்து இருக்கணும். என் பிள்ளைங்கிட்ட அவ பேசும்போது நீ வேண்டான்னு சொல்லிருக்கணும். என்கிட்ட பேசும்போதாவது நீ நிறுத்தி இருக்கணும். ஜீஜே கிட்ட பேசும்போது இப்படி எல்லாருக்கிட்டையும் பேச விட்டு எங்களை எல்லாரையும் ஃபூல் ஆக்குறது எதுக்காக? இதுல எந்த உள்ள அர்த்தம் இல்லைங்கிறியா? இல்ல. சின்ன சின்ன விஷயங்க கூட உள்ள அர்த்தம் வச்சு என்னால உன்ன மாதிரி பார்க்க முடியாது. அப்படி எனக்கு பார்க்கவும் தெரியாது. இதை என்ன நம்ப சொல்றியா? நான் என்ன சொல்லி நம்பியிருக்கேன் இது மட்டும் நம்புறதுக்கு? நீ எதையும் நம்ப வேண்டாம் தாமரை. நான் உன்னை நம்ப சொல்லி கட்டாயம் படுத்தல. நமக்குள்ள இருக்கிற பகையை வச்சு பாவம் அந்த சின்ன பசங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாத. அவங்க பழகுறது பழகட்டும். தாமரை, என் மனசுல எதுவுமே இல்லை. கோபம், வஞ்சகம், பொறாமை இது எதுவுமே ஓம் விஷயத்துல எனக்கு கிடையாது. இப்ப கூட உன் திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்ல நான் ரெடியா இருக்கேன். வேண்டாம், நீ என்ன வாழ்த்த வேண்டாம். உன் வாழ்த்த நான் ஏத்துக்கவும் மாட்டேன். நீ நீயாவே இரு, நான் நானாவே இருந்துக்கிறேன். உன்ன மாதிரி மனசு எனக்கு கிடையாது. மறந்து மன்னிக்கிறதுக்கு நான் நீ இல்ல. எனக்கு நீ பண்ண துரோகத்தை நான் மறக்க மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது என் மனசு விட்டு போகாது. மறுபடியும் அதை இதை சொல்லி என் மனசை மாத்தி உறவை கொண்டாடலான்னு மட்டும் நீ நினைக்காத. ஐயோ, என்கிட்ட என்ன உரிமை இருக்கு கொண்டாடுறதுக்கு? என்கிட்ட எந்த உரிமையும் இல்லை. எல்லா உரிமையும் உனக்கு தான். அப்படி என்ன இருக்கு என்கிட்ட? நீயே வச்சுக்கமா உன் உரிமைய. என்னடி என்னமோ நீயா கொடுத்த மாதிரி நீயும் வச்சுக்கோங்கிற? ஆமா, நான் தான் கொடுத்தேன். நான் ஒதுங்கி இருக்கிறதுனாலதான் உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அது உன்னால மறக்க முடியுமா? அப்படி என்னடி நீ பெருசா விட்டு கொடுத்த? என் வாழ்க்கையே உனக்கு கொடுத்துருக்கேன் தாமரை. நியாயமா பார்த்தேன்னா ஜிஜே மேல எனக்கு தான் முதல் உரிமை இருக்கு. கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சு சட்டப்படி விவாகரத்து வாங்கினவர் நீ. அவரை பத்தி உண்மை தெரிஞ்சோன்னா நான் அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சேன். நீ அவரை கையோட கூட்டிட்டு போய் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு உரிமைன்னு பேசுறியா? அது எந்த வகையில நியாயம்? இந்த பாரு, சட்டப்படி நியாயமா பார்த்தேன்னா இன்னைக்கு நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. உனக்காக விட்டு கொடுத்தேனே, சந்தோஷமா இரு. சும்மா பாக்குற நேரம் எல்லாம் துரோகி துரோகின்னு சொல்லி குத்தாத. ஏன் தாமரை, ஏன் நம்ம ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறோம்? யாருக்காக? ஒரு நல்லவருக்காகவா? உன்ன மாதிரி ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க தாமரை. தேங்க்ஸ். என் வெட்டிங் டேக்கு நீ சொன்ன வாழ்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நம்ப வேண்டி என் ஜிஜே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. நான் நம்புவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நம்புவேன். நீ என்ன செய்வே போ. உரிமை பத்தி நீ என்கிட்ட பேசுறல, உனக்கு அந்த உரிமையே இல்லாம பண்ற பாரு. பாருடி, என்கிட்ட உரிமை பத்தி பேசுற. எதிர்பார்க்கல. சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கல. I never expected in my wildest dream. எதிர்பார்க்கல.
எதிர்பார்க்கலடா. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. டேய், இப்ப என்ன ஆகி போச்சு? லெட்டர் தானே காணோம். போனா போட்டு விடுறாம. ஏடா இதுக்கு போய் பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருப்பியா? என் பிள்ளைக்கு 1000 பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி தர மாட்டேன். 1000 பிசினஸ். லெட்டர் கிடைச்சிச்சு எனக்கு. பாடுறா, ஏண்டா லெட்டர் தொலைஞ்சதுக்கு தான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். லெட்டர் கிடைச்சதுக்குமா புலம்புவ? கிறுக்கு பையில போய் வேலையை பாடுறா போட. இல்லைங்க, என்ன என் ரூம்ல நான் வச்சது உங்க ரூம்ல உங்க பெட்டுக்கு அடியில இது கிடைச்சு. அதான் நான் புலம்புறேன். என் ரூம்ல ஏன் பெட்டு கடியில? ஆமா, உங்க ரூம்ல உங்க பெட்டுக்கு அடியில தான். எப்படி எப்படி அங்க போச்சு? ரெக்கம் முளைச்சு பறந்து போச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கும் புரியல. எப்படி? மகனே, யோசிக்க வேண்டிய விஷயம்டா. முதல்ல வந்த லெட்டர் காணாம போச்சு. இப்ப வந்த லெட்டர் நீ உன் ரூம்ல வச்சது என் ரூம்ல என் பெட்டு கடியில இருக்குன்னா இதெல்லாம் யார் பண்றாங்க? நீங்கதான். நீங்க தான் பண்றீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ற? நான் ஏன் சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? டேய், நீ உன் சொந்த காலில் நிக்கணும், பெரிய ஆளா வரணும், அப்பனை விட பெரிய பேர் வாங்கணும். நான் தினம் தினம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். கனவுதான், கனவுதான். உங்க கனவு கனவாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கல பாப்ஸ். I never expected in my wildest dream நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு. உங்களை மீறி நான் வந்துருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு எடுப்படியா நான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாதடா. நீ எனக்கு எடுப்படியா? என் சொத்தெல்லாம் உனக்கு தானடா மகனே. யாருக்கு வேணும் உங்க சொத்து? யாருக்கு வேணும் உங்க சொத்து? நான் சம்பாரிச்சுப்பேன். எனக்கு தெரியாது உங்க புத்தி. என்னோட என் புத்தியை பத்தி தெரியும். அடுத்து உங்களை கெடுக்கிற புத்தி. வேண்டாம், கெடுக்கிறதுன்னு பேசாத. இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணிட்டு இருக்கேங்கிறது உனக்கு புரியாது. புரியுது, நல்லா புரியுது, நல்லாவே எனக்கு புரியுது. உங்க பின்னாடியே நிக்கிறதுக்கு, நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு, உங்க கூடிய நடக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். காத்தலிங்க அண்ணா அப்படி இருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தனிமை பயம் வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துக்கு ஆள் இல்ல. பாண்டியன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன என்ன அப்படி ஆக்க பாக்குறீங்க? அதுக்கு கேவலம் இந்த லெட்டரை ஒழிச்சு வச்சு என் லைஃபை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்றீங்க. I never expected. 10,000 20,000 கொடுத்தா ஒரு ஆள் இல்ல 10 பேர் உங்க கூட வச்சுக்கலாம். ஏன் பாப்ஸ் இப்படி பண்றீங்க? இது நீயா பேசுற மாதிரி தெரியல. நான் தான் பேசுறேன், நானே தான் பேசுறேன். தேவையில்லாம பழிய தூக்கி வேற மத்தவங்க மேல போடாதீங்க. எனக்கு யார் மேலேயும் பழி போட வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஊருக்கு நான் கெட்டவனா இருக்கலாம், ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன்டா. வார்த்தை விடாதரமான வலிக்குது. நீ என் புள்ளடா, ஏன் ரத்தம். எனக்கு கொல்லி போட வேண்டியவன்டா. உன் மேல் நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். இல்ல இல்ல, பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க கழுத்து அறுத்துக்கிட்டா மத்தவங்க சாவானா அதுவும் நீங்க செய்வீங்க. ஆனா பெத்த புள்ள ஏன் கழுத்தை அறுக்க பாக்குறீங்களே பாப்ஸ், நான் எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. I never expected in my wildest dream நீங்க ஏன் பாப்ஸ் எப்படி பண்ணுவாருன்னு. போதும் போதும் பாப்ஸ், போதும். இனிமே என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன். எனக்கு உங்களோட பிஹேவியர் பிடிக்கல.
நீங்க உங்களை மாத்திக்கோங்க, இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும். டேய் மானே, போங்க பாப்ஸ், போங்க, உங்களை மாத்திக்கோங்க. என்ன தாமரை, ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டியா? பசங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? என்ன கார்ல தானே போயிட்டு வந்த, நடந்து போயிட்டு வந்த மாதிரி டல்லா இருக்க? என்ன தாமரை, டீச்சர்ஸ் பசங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அப்புறம் என்ன? உங்க பொண்ணை பார்த்தேன். ஏன் பொண்ணா? நம்ம பொண்ணுன்னு சொல்லு, அவ்வளவுதான். தினம் பார்த்துட்டு இருக்கியே. நமக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் பார்த்தது உங்க பொண்ணுதான். காவேரிய பார்த்தேன். காவேரியா? காவேரி தான் உங்க பொண்ணு. சச்சினும் ஐஸ்வர்யாவும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன சீட் பண்ணிருக்காங்க. அவங்களும் என்ன முட்டாளாக்கிட்டாங்க. சரி சரி விடு. பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். சச்சின் ஐஸ்வர்யாவும் இனிமே அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். நான் நீ 2 பேரும் அவகிட்ட பேச வேண்டாம், சரியா? கூடவே நான் அந்த செல்வியை பார்த்தேன். செல்வியை பார்த்தியா? நினைச்சேன் அவ வந்தாலே இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஏதாவது தகராறு பண்ணாளா? இல்ல, ரொம்ப சாஃப்டா தான் பேசினா. ஆனா அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஈட்டி மாதிரி வந்து குத்திச்சு. என்ன 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 பேசினா? அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு அவளோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இன்னும் இருக்கா? கண்டிப்பா இல்ல. அவ உங்க மனைவின்னு நீங்க இன்னும் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. உங்களுக்கு நான் முக்கியமா, அவ முக்கியமா? என்ன இப்படி கேக்குற? நீ தான் முக்கியம். நிஜமா? சத்தியமா? நிச்சயமா? நிச்சயமா. அப்ப எதுக்கு நீங்க கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கணும்? உங்களுக்கும் அவளுக்கும் உறவு இல்லைன்னு ஆகணும்னா அந்த தாலி அவ கழுத்துல இருக்க கூடாது. என்ன தாலி? பெரிய தாலி புடலங்கா. நாம இருக்கிறது 21st century. இப்ப எல்லாரும் தாலியை தூக்கி ஆணில மாட்டிட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க. இப்ப முன்ன மாதிரி புருஷன் காலில் தொட்டு கும்பிடுறது, தாலியில போட்டு வச்சு கண்ணில் ஒத்திக்கிறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மனசு ஒத்து போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டா அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். இன்னும் சொல்ல போனா நிறைய பொண்ணுங்க தனக்கு தானே தாலி எடுத்து கட்டிக்கிறாங்க. ஒரு சேஃப்டிக்கு வேணாங்கிற போது தூக்கி எரிஞ்சிடறாங்க. நோ சென்டிமெண்ட்ஸ். தாமரை, இந்த பார், நீ நீ இந்த மாதிரி ப்ளூ கலர் சாரி கட்ட போறேன்னு எனக்கு தெரியுமா? ப்ளூ ஷர்ட். நம்ம 2 பேரோட மனசு ஒன்னா இருக்கு. அதை விட பெருசு என்ன இருக்கு? அதெல்லாம் எனக்கு போதாது. உங்க கையால அவ கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துல இருக்க கூடாது. உரிமையை பத்தி என்கிட்டயே பேசுறா. நான் டைவர்ஸ் வாங்கினவளா? நீங்க என் கழுத்துல இப்ப கட்டிருக்கிற தாலி சட்டப்படி செல்லாதான். நீங்க சட்டப்படி அவ கழுத்துல தாலி கட்டலனாலும் இப்ப சட்டப்படி அது செல்லுமா?
என்னதான் ஒதுக்கி வச்சாலும் சட்டப்படியும் தர்மப்படியும் அவதான் உங்க மனைவியா. என் கழுத்துல இருக்கிறது வெறும் கயரா. சொல்லுங்க, இது வெறும் கயரா? இல்ல இல்ல தாமரை, அவ கழுத்துல நீங்க கட்டின தாலி இருக்க கூடாது. அதை வாங்கிட்டு வாங்க. நான் அதை பார்க்கணும். எனக்கு மட்டும்தான் நீங்க சொந்தம் ஆகணும் ஜிஜி. அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். எங்க போறீங்க? உள்ள உள்ளதுக்கு போகணும். நேரா அந்த செல்வி வீட்டுக்கு போங்க. தாலி கொண்டு வாங்க. போங்க. தாமரை, இப்ப போய் அவகிட்ட தாலியை கட்டி கொடுன்னு கேட்டா சீப்பா இருக்காது? அரப்பவன் தங்கத்துக்கு ஆசைப்படுற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது யோசிச்சு. ஏன் யோசிக்கணும்? நான் ஏன் யோசிக்கணும்? நீங்க யோசிக்கணுமா? உங்களுக்குள்ள ஏதாவது ஓடுதா? குழந்தைங்க என்ன ஏமாத்துற மாதிரி நீங்களும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்ப ஏன் யோசிக்கணும் ஜிஜே? இல்ல, அவசரப்பட வேண்டாமேன்னு பாக்குறேன். என் வாழ்க்கையில எல்லாமே அவசரப்பட்டுதானே நடந்திருக்கு. செல்வி என் வாழ்க்கையில பங்கு போட்டுக்கிட்டது அவசரப்பட்டுதானே. இதுக்கு மட்டும் நான் ஏன் நிதானமா யோசிக்கணும்? உடனே போங்க. போய் அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வாங்க. போங்க. இனிமே உரிமையை பத்தி அவ என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்டயே உரிமையை பத்தி பேச மாட்டா. விடு. சாரு எதுக்கு இப்படி பதுங்கி உட்கார்ந்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசணும். இது எப்போல இருந்து என்ன பேச போறீங்க? அதை பத்தி உங்களுக்கு என்ன? எங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேசுவோம். செல்வி, அவங்களெல்லாம் உள்ள போக சொல்ல. அது சரி. இருப்பா, அவர் ஏதோ பேசணும்னு சொல்றாருல்ல, பேசிட்டு போட்டோம். நீ வா உள்ள போலாம். இல்லப்பா, இவன் சரியான கண் கட்டி வித்தக்காரன். கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கப்பே கருவிலியை தோண்டி எடுத்துருவான். இந்த பார் செல்வி, இவனுக்கிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நீ வாப்பா, செல்வி எல்லாம் பார்த்துப்பா. வா, அட வாப்பான்னு. என்ன செல்வி இந்த வீட்டில் இருக்க நீ? நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஷாக்கிங்கா இருக்கு. எங்க பாரு, கம்பி கம்பியா ஜூ மாதிரி இருக்கு. உள்ள இருக்கவங்களும் அப்படிதான் இருக்காங்க. நீ குழந்தையோட வெளியே வந்துரு, நான் உனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்குறேன். உனக்கு தெரியும்ல, இப்போ நான் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் சொந்த சம்பாத்தியம். என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீ வெளியே வந்துரு.
என்ன செல்வி, நல்ல விஷயம் தானே சொல்றேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. உங்களுக்கு வெக்கமே கிடையாது. நீங்க எந்த நோக்கத்துல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நல்ல நோக்கமா இருக்காது, அது மட்டும் எனக்கு தெரியும். உங்களையே நம்பிக்கிட்டு நீங்க தான் உலகன்னு இருக்காளே தாமரை, அவ வேணா உங்க டிராமா எல்லாம் நம்புவா, நான் நம்ப மாட்டேன். இந்த பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. நான் நல்லது தானே சொல்றேன். இந்த கூட்டத்தோட என் குழந்தைய வச்சுக்கிட்டு நீ இருக்க போறியா? அப்போ நீ வரமாட்ட. உன் குழந்தைக்கு என்னோட இனிஷியல் வேண்டாம். ஏதோ உரிமையை பத்தி தாமரை கிட்ட பேசினியாமே, அந்த உரிமையில தான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட எந்த உரிமையும் இல்லை. இருக்கு. உனக்கு தாலி கட்டின உரிமை இருக்கு, உன் குழந்தைக்கு அப்பாங்கிற உரிமை இருக்கு. அது எப்போ இருந்துச்சு. என்னை ஏமாத்தி நம்ப வச்சு என்கிட்ட இருந்து நீங்களா எடுத்துக்கிட்ட உரிமை என்னைக்கு உங்களை பத்தி தெரிஞ்சதோ எல்லாமே அப்பவே முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள எதுவுமே இல்லை ஜிஜே. எனக்கு என் குழந்தை மட்டும்தான், வேற எந்த சொந்தமும் இல்லை. இல்ல இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. கண்டிப்பா இல்ல. அப்ப நான் கட்டின தாலியை திருப்பி கொடு. எந்த உரிமையும் இல்லை, நீ தானே சொன்ன. அது மட்டும் எதுக்கு? கட்டி கொடுத்துட்டு உன் இஷ்டம் போல இரு. நீ என்ன வேணா பண்ணலாம், உன்னை கேட்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. கொடு. முடியாது. முடியாதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஜிஜே, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. நான் பிரச்சனை பண்ணல, நீ தான் பண்ற. ஏன் உறவே வேண்டான்னு சொல்ற? ஏன் சம்பந்தப்பட்ட எந்த உறவும் வேண்டான்னு சொல்ற? அது மட்டும் எதுக்கு? தர முடியாது. அப்ப நானே எடுத்துக்கிட்டுமா? இந்த பாருங்க ஜிஜே, நீங்க ரொம்ப ஜாஸ்தியா பேசுறீங்க. தயவு செஞ்சு எது போயிடுங்க. நீயும் தர மாட்டேங்கிற, அப்ப நான் தானே எடுத்துக்கணும். எனக்கு இந்த தாலி வேணும். எனக்கும் வேணும். குடு. ஜிஜே, குடு. ஜிஜே, ஜிஜே, விடுங்க. ஜிஜே, விடுங்க ஜிஜே. ஜிஜே, ஜிஜே. அப்படியே போயிடுங்க. பொம்பளைக்குள்ள பொறுமையும் இருக்கும், பொய்யலும் இருக்கும். என் பொறுமையை சோதிக்காதீங்க. மரியாதை கேட்டு போயிடும். யோ, நீ எல்லாம் மனுஷனா? உன் சாவாசமே வானான்னு சொல்லி தானே அவ தனியா ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன்டா பாவீங்களா அவளை ஓட ஓட விரட்டி உயிர் எடுக்கிறீங்க? நீயா வரலையா? என் அருமை மக தாமரை சொல்லி அமிச்சாளா? யோ, நீங்கிறதுனால தான் உயிரோட தப்பிச்சு போற. வேற ஒருத்தன் செல்வியை தொட்டு இருந்தான்னா இந்நேரம் உயிரோட எரிச்சு சாம்பலாக்கி பஸ்பத்தை தான் அமிச்சிருப்போம். போட, உனக்கு நல்ல நேரம் போட. பாருங்க, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அக்காவோட முகத்துக்கு தான் நாங்க பொறுமையா இருக்கோம். நாங்க பொறுமையா இருக்கிறத நாங்க பயந்துட்டோம்னு நினைச்சிட்டீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் அமைதியாவே வாழ்க்கை நடத்தினவங்க, நாங்க பிரச்சனைக்கு மத்தியில வாழ்க்கை நடத்தினவங்க. நீங்க பார்த்து பிரமிச்சதெல்லாம் நாங்க பறிச்சு பக்கத்துல வச்சு அழகு பார்த்தவங்க. இப்போ 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 எங்க அக்கா சொல்லட்டும், உன்னை கந்தலாக்கிடுவேன். இல்ல இல்ல இல்ல, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிறப்ப கட்டுறதுக்கும் வேணாங்கிறப்போ எடுத்துட்டு போறதுக்கு இதெல்லாம் நூல் கயிறா? இந்த தாலிக்கு ஒரு மரியாதை இருக்கு, மகத்துவம் இருக்கு. இந்த ஊர் பொம்பளைங்க தாலியை தெய்வமா நினைக்கிறாங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அத நான் நம்புறேயா. உங்களை மாதிரி ஆம்பளைக்கு இந்த சர்வசாதாரண ஆக்க பாக்குறீங்க. இத நான் மதிக்கிறேன். உங்களை நம்பி தாமரைக்காக என் கழுத்தை நீட்டி இத நான் வாங்கிட்ட பாருங்க. இந்த ஜென்மத்துக்கு இது எனக்கு போதும். இத காட்டிட்டு உங்ககிட்ட நான் எதையும் கேட்டு வரமாட்டேயா. மரியாதையா மரியாதையா இது போயிடு. என்ன பேச்சு? எங்க தாலி எங்க ஜிஜி? இல்ல. ஏன் கொடுக்கல? போய் கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களா?
அறையிட்டு அடிச்சிருக்கா, பேசாமலையா வந்தீங்க? திருப்பி அறைய வேண்டியது தானே? அது ஒண்ணுதான் பாக்கி. பத்திரக்காளி மாதிரி மேலேயும் கீழையும் குதிக்கிறா, அதில் அடிக்கிறதெல்லாம். அதுக்காக பயந்துட்டு வந்துட்டீங்களா? இல்லை, பயம் இல்லை, சொல்கிறேன். எங்க போறீங்க? உள்ள போய் குளிச்சுட்டு. குளிச்சுட்டு இத பாருங்க ஜிஜி, நான் சொன்னதுதான். நான் நினைவில்லாம இருக்கும்போது பிரிச்சு கொடுத்த என் உரிமையை நான் தெளிவா சுயநினைவோடு இருக்கும்போது கேட்கிறேன். எனக்கு முழு உரிமையும் வேணும். நான் கேட்ட உரிமையை நீங்க கொண்டு வந்தா உள்ள வாங்க, இல்லைன்னா. ஏய், இரு 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 தாமரை, ஏன் அவசரப்படுற? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. உனக்கு என்ன வேணும்? எனக்கும் செல்விக்கும் எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே? எனக்கும் அவளுக்கு இருக்கிற பந்தத்தை உடைக்கிறேன், சட்டப்படி உடைக்கிறேன். போதுமா? எனக்கு என்ன, கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. இன்னைக்கு நல்ல நாள். இன்னையிலேருந்து உங்க 2 பேரோட வாழ்க்கையே நல்லா இருக்கணும். ஆர்த்தி எடுத்துக்கோ விஜி. நீங்களும் எடுத்துக்கங்க. விஜி, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் பொண்டாட்டிக்கு எல்லாம்னு சொல்லுவாங்க. இனிமே அப்படி உனக்கு எல்லாமா நான் இருப்பேன். நான் நினைச்சேன் நீ சொல்ற பிரபா, நானும் உனக்கு எல்லாமாவும் இருப்பேன். இந்த நாள் என் வாழ்க்கையில் என்னால மறக்கவே முடியாத நாள். நான் நினைச்சேன் நீ சொல்ற. இனி நான் தான் நீ, நீதான் நான். நினைச்சேன் பிரபா நீ சொல்ற. கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன், இப்படி ஒரு அருமையான பந்தத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. நான் நினைச்சேன் நீ சொல்ற. விஜய், இனி உன் சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னுடையது, அதே மாதிரி ஏன் சம்பந்தப்பட்டதெல்லாம் உன்னுடையது. நான் நினைச்சேன் நீ சொல்ற. செம்மண்ணில் நீர் கலந்தது போல் ஒன்றாய் சேர்ந்த பந்தம் இது. நான் நினைச்சேன் நீ சொல்ற. இல்ல, இந்த விளக்கு எதுக்கு வீணா எரிஞ்சிட்டு இருக்காது? அணைச்சிடலாமா? நான் செண்பகம், செண்பகம், கதவை திறடி. கதவை திறக்க போறியா இல்லையா? வாடி வா. என்னடி பாக்குற? கதவை திற. மரியாதையா இங்க இருந்து போயிடு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன், அதை கெடுக்கணுமா? நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீ எங்க முகத்திலேயே முழிக்க கூடாது. போ. என் மனசை எரிய வச்சுட்டு நீங்களா சந்தோஷமா இருப்பீங்களா? புருஷனை ஏமாத்துற சந்தோஷம் உனக்கு, அப்பனை ஏமாத்துற சந்தோஷம் அவளுக்கு. யாரும் உன்னை ஏமாத்தல. எங்க நிம்மதிக்கு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. வாழ்ந்துருவீங்க. அம்மான்ற ஸ்தானத்தில் நீ கட்டி வச்சல்ல, அப்பங்கிற உரிமையில் நான் அவளுக்கு காரியம் பண்ண வந்திருக்கேன். புருஷன் அப்பங்கிற உறவெல்லாம் அன்னைக்கு வந்து போச்சுடே. இன்னைக்கு உங்க எல்லா பேரையும் சாகடிக்க நான் போக மாட்டேன்டி. எல்லாருக்கும் கருமாதி பண்ணிட்டு தாண்டி போவேன். கோதவத்தரடி. எப்படி பண்றது? நான் போய் பாத்துக்கிறேன். விஜி, இப்ப நீ போனீங்கன்னா உங்க
அப்பாவுடைய கோபம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். இல்ல உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்து பண்ண விடு. என்னடி சீமண்ணைய காட்டி சீன் போடுறியா? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன என்ன நானே எரிச்சுக்குவேன். என் பொணத்தை தாண்டி போய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அவங்கள. பத்திக்கடி, எனக்கு ஒண்ணு கவலை கிடையாது. சாவணும் நீ எல்லாம். யாதா நீ சும்மா இருந்தா யாப்பா நீ வாப்பா, ரெண்டு பேரும் செத்தா நீ உயிரோட இருப்பாக்கும். உன் கோவத்தை எங்க காட்டுறது தெரியாது, வாயா நீ. டேய், உன்னாலதான்டா எல்லாமே. உன்னை கொன்னா எல்லாம் சரியா போயிடும். என்ன வேணாலும் சொல்லுப்பா, நீ வாப்பா. அந்த புள்ள பாவப்பா. யாப்பா கொண்டாடுறா, உன் கொண்டாடுறா, உனக்கு என்ன தெரியும், வாயா. டேய், நீ ஏன் போய் சண்டை இழுத்துக்கிட்டே இருக்க தெரியுமா? நீ காருக்குள்ள இருப்பா. உன் பிரச்சனை என்னன்னு பேசி தீர்த்துட்டு வரப்பா. இருப்பா. என்னய்யா இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. யாத்தா சீக்கிரம் ஒரு பேரனும் பேத்திய பெத்து கொடுக்க சொல்லு. பேரை இறங்கி செகிட்டுல கொடுத்தானா அவன் கோவம்லாம் அடங்கி போகுதா. நீ ஒன்றும் கவலைப்படாத, மண்ணெல்லாம் எடுத்து ஊத்திக்காத. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதே என் வேலையை ஆயிப்போச்சு. பாவம் பிரபு அம்மா. தீப்பெட்டி கொடுங்க முதல்ல. அத்தை தீப்பெட்டி கொடுங்க. என்ன விஜய் நீ கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்க? கூட்டு போய் அவங்கள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே முதல்ல. அம்மா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.